Assalamualaikum and hi everyone. I'm Asma from Asma's Kitchen. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாகவே எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலி எக்லெஸ் ப்ரௌனி வந்து ஒரு கஸ்டமர் கேட்க போய் தான் நானே இதை ட்ரை பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. கிரிங்கிள் டாப்பெல்லாம் கிடையாது, பட் வந்து நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பர் டேஸ்டியான ஒரு ப்ரௌனி இது. எக்லெஸ்லாம் இந்த அளவுக்கு டேஸ்டியாக செய்ய முடியுமா அப்படின்றத இதை ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே தெரிய வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம்லேயே சூப்பராக வரும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆர்டர் வரும்போது தான் என்னுடைய வெயிட் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் போயிடுச்சு. ஸோ ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பக்கத்துலேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, இது 300லேயே எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயிட் மிஷினும் கிடச்சிச்சு. கூடவே வந்து இதுக்கு சார்ஜ் போடுற மாதிரி கூட இருக்குது. ஸோ நம்ம சார்ஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேட்ரி கூட போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக 55 கிராம் எடுத்துக்கோங்க. நான் செய்ய போகிற ப்ரௌனி வந்து கரெக்டாக 1/2 kgக்கான மெஷர்மெண்ட். பட் நீங்கள் சாக்லேட்லாம் லோட் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 700 கிராம் அளவுக்கு வந்துடும். தென் இதில் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். டார்க் காம்பவுண்ட் கரெக்டாக 200 கிராம் எடுத்துக்கோங்க. ஸோ மெஷர்மெண்ட் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற தண்ணி சூடு இருக்கும்போது மேலே அப்படியே மெல்ட் ஆயிரும். கீழே இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா மேலே வந்து பவுலில் வந்து டச் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஓடிஜியில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். கரெக்டாக 140 கிராம் எடுத்துக்கோங்க மைதா. அண்ட் இது கூட 4 டீஸ்பூன் வந்து குக்கு பவுடர். அதாவது ஒவ்வொரு டீஸ்பூனும் உங்களுக்கு ஒரு 5 கிராம் இருக்கும். ஸோ அரவுண்ட் உங்களுக்கு ஒரு 20 கிராம் வந்து குக்கு பவுடர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டீஸ்பூன் 5 கிராம் இருக்கும். இது கூட நம்ம பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிராம் அளவுக்கு இருக்கும். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து கிராம் கணக்குலேயே சேராது, ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. எக்லெஸ் ப்ரௌனிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளாக எக்லெஸ் ப்ரௌனி ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் கஸ்டமர் யாருமே இது வரைக்கும் எக்லெஸ் கேட்காததுனால நானும் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு நினச்சி பார்க்கல. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மாத்தூர்லேருந்து ஜெயலக்ஷ்மி சிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க புஷ் பண்ணி தான் நானே இந்த ப்ரௌனி செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கே வந்து பயங்கர ஹாப்பி, பயங்கர ஷாக்காகவும் இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாகவும் செய்ய முடியுமா எக்லெஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஃப்ளார் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் வந்து நல்லா ஒன்ஸ் எடுத்துகிட்டு நல்லா சில்கி கன்சிஸ்டன்சி வரது அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெல்ட் ஆகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட அரௌண்ட் 200 கிராம் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம எக்கில் செய்கிற ப்ரௌனி மாதிரி எக்லெஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மில்க் மேட் தான். 200 கிராம் எடுத்திருக்கேன் கரெக்டாக. இதை சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்வீட்னஸ்ஸே பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனிக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு டேஸ்ட்டும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியல. பட் இருந்தாலும் நான் கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா வந்து சாக்லேட் கனாஷ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ சில பேருங்க கொஞ்சம் நல்லா சாக்லேட்டியாக ஸ்வீட்டாக சாப்பிடுவாங்கன்ட்டு, பட் எனக்கு சாப்பிடும்போது பர்ஃபெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ இப்படி தான் திக்காக இருக்கும். ஸோ ஃப்ளார் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அரௌண்ட் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு மில்க் தேவைப்பட்டுச்சு. மில்க்கு நான் டைரெக்டாக சேர்த்துக்காமல் அந்த மில்க் மேட் கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னரில் ஃபுல்லாக மில்க் மேட் ஒட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. மில்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, நான் வச்சு பார்க்கணுன்னு நினச்சேன். பட் அன்றைக்கே காலி ஆகிடுச்சு. 1/2 kg அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. பட் அன்றைக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுனால காலி ஆகிடுச்சு.
ஸோ மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எடுத்ததும் ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் தேவைப்பட்டுச்சு. 4 டேபிள் ஸ்பூன் கப்பில் சொல்லணும்னா 1/4 கப் அளவுக்கு எனக்கு மில்க் தேவைப்படும். ஸோ வீடியோவை எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் பண்ணி ஓட்டுறது, மறைக்கிறது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ எக்குன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். எக்லெஸ் கொஞ்சம் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது டின்னில் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது பட்டர் பேப்பரே அப்படியே நகர்ந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த க்ரிங்கிள் டாப்பெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். எனக்கு க்ரிங்கிள் டாப்பெல்லாம் வரவே இல்லை. இந்த மாதிரி தான் வந்துச்சு. இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நான் அகைன் ட்ரை பண்ணி க்ரிங்கிள் டாப் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓரளவுக்கு லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து சாக்லேட் லோட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் வந்து எனக்கு டபுள் சாக்லேட் கேட்டாங்க. பட் ஒயிட் சாக்லேட் வேணாங்கிறதுனால பாதாம் ஆட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டில் எல்லாருமே நல்லா சாக்லேட் லவர்ஸ் போல். இவங்க வந்து கொஞ்சம் பாதாம் வந்து சேர்த்து கேட்டிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராகவே வந்து மேலே டாப்பிங்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லைசர் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்லைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபைனாக பாதாம் வந்து வரும். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 180 டிகிரி வச்சுருக்கேன். 2 ராடும் ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ சூப்பராக 20 மினிட்ஸில் பேக் ஆகி வந்துடுச்சு. இந்த ப்ரௌனி ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கலை. பிகாஸ் நம்ம இதில் வெல்லம், பொடிச்ச வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை இதெல்லாம் இல்லாதனால சீக்கிரமாகவே ஆறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் நேரத்தில் ஆனதுக்கப்புறம் பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பீசஸில் இருக்கிற ஒரு சின்ன இது கூட பட்டர் பேப்பரில் ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்திருந்துச்சு, நல்ல ஃபஜ்ஜியாக. நான் சொல்லியிருக்க அளவுகளோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி எக்லெஸ் ப்ரௌனி நல்லா ஃபஜ்ஜியாக நல்லா டேஸ்டியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அண்ட் இது பாதாமோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு எப்படி நான் பேக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு கவரை. அதுக்கப்புறம் உல்டாவாக வச்சு நம்ம வந்து பேக் பண்ணும்போது மேலே விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் கூட போட்டாச்சு. நம்ம கரெக்ட் வெயிட் எப்போவுமே போட மாட்டோம். கொஞ்சம் கூடுதலாகவே தான் வெயிட் போட்டு கொடுப்போம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.